சொன்னால. ஸோ இந்த சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் கிராவிடேஷன். ஸோ லாஸ்ட் சாப்டர் நமக்கு வந்து ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்காக கிராவிடேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸாக்ட் ஆகிற ஃபோர்ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரியாக்ட் ஆகிறத நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்துருக்கோம். தட் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, அந்த மோஷன் ஸ்டேட்டை நம்ம எப்படி கவர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோட இம்பாக்ட், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஃபோர்ஸுக்கு காரணம், ஐ மீன் இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வச்சுங்க. கிராவிடேஷன் இஸ் நதிங் பட் force experienced by the object due to gravity is known as what? Gravitational force. அப்போ அந்த ஃபோர்ஸை பற்றின டீப் ஸ்டடி தான் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா கிராவிடேஷனில் படிப்பீங்க. ஓகே, ஸோ அதாவது எனிதிங் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஓகே, ஸோ அப்போ கிராவிடேஷனோட பேஸ் ஐடியாவே இதுதான். ஸோ பேஸாக ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் சேர்த்து கிராவிடேஷனில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்ணோம். So what is a force அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but what? It is gravitational force வச்சுங்களா. The force is said to be gravitational force. That is force experienced by one object with respect to another object due to what? Either it is gravity or between them. இந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாக எடுத்துக்கலாம். ஓகே, what is a gravitational force between them? இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூட்டன் அவருடைய பேஸ் லால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. That is called as Newton's law of gravitation. Okay, so இந்த லாவை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா we have to consider some concept. So what are they அப்படின்னு பாருங்க. Consider a mass m1, another mass m2. Okay, so from the center of this and then from the center of this there will be a distance of separation as b. Okay, distance of separation as b. The force between them is proportional. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு மேக்னெட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, simply ரெண்டு மேக்னெட் எடுத்துங்க. This is north or this is south and this is south or this is north. Okay, இது மாதிரி எடுத்துங்க. Consider two magnets, different magnets. இப்போ நீங்க இந்த மேக்னெட்டை பக்கத்துல வச்சீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அட்ராக்ஷன். இது அந்த polarity ரிவர்ட் பண்ணி வச்சீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? That is depends upon polarity. ஓகேவா? பட் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்குன்னாக்கா மேஜர் ஃபேக்டர். அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறத உங்களை ஃபீல் பண்ணுறதை பார்க்க முடியும் உங்களால். அப்போ தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் இஸ் an important factor. நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. டிஸ்டன்ஸ் கிட்டே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் எட்டை கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? கம்மியாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் பிளேஸ் an important role. ஓகே, இன்னொன்று எடுத்துக்கலாம். இந்த மேக்னெட்டை சின்னதாக இருக்கு பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன மேக்னெட் ஈஸியாக எதை அட்ராக்ட் பண்ணணும்னு பாருங்க. அப்போ சைஸ். In magnetism size plays a important. Size-னா அதுல இருக்க quantity, magnetic quantity. அப்ப இங்க என்ன quantity-ன்னு பாத்தீங்கன்னா mass quantity. அப்ப mass அதிகமானா அந்த gravitational pull என்னவா இருக்கும்? சூப்பர். அப்போ therefore the gravitational force is proportional to product of the masses. And then this force is inversely proportional to square of the distance between them. Okay, so these two are basic results of Newton. இந்த ரெண்டு ரிசல்ட் அவர் என்ன பண்ணாருன்னா கம்பைல் பண்ணிட்டார். கம்பைல்னா ஜாயின் பண்ணிருக்காரு. That is gravitational force is proportional to product of the mass m1 into m2 divided by distance between them b square. If I remove this proportionality ன்றது ஈக்குவாலிட்டி கிடையாது. இப்போ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னாக்கா that proportionality is removed by the means of constant called g. G is nothing but I will tell what is g. It is g m1 m2 by r square. So this is your final result of Newton. அப்ப நியூட்டன் போட்ட அந்த g என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is called as gravitational constant. So it is called as gravitational constant. So இந்த ஆக்சுவலா இந்த லாவுக்கே நம்ம ஒரு நேம் கொடுப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் லான்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் லா. அந்த கான்ஸ்டன்ட்க்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா it is universal. What is the meaning for this universal அப்படின்னு பாத்தீங்கன்னா like we can apply to different range of systems வச்சுங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்கேலிங் வந்து அட்டாமிக் அப்படின்னு எடுத்துக்கிறோம் வச்சுங்க. அட்டாமிக் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல். இப்போ இந்த ரெண்டு ஸ்கேலிங்கும் இந்த லா வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிளா இருக்கும். அப்போ அதனால இந்த லாவை யூனிவர்சல் லான்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா universal gravitational constant. So what is the value of the constant அப்படின்னு பாத்தீங்கன்னா the value of the g is nothing but 6.67 into 10 to the power of -11
it is Newton meter square kg minus 2. So this is the value of this constant. So how to find the unit for this constant? You simply rearrange the equation. In the equation that is f is equals to g m1 m2 by d square. So I want to find the unit for g. So I'm just taking g outside. G மட்டும் ஒரு சைடு வச்சிட்டு remaining factors on the side கொண்டு போயிடுங்க. That is, it is nothing but f into d square m1 into m2. Since we know that unit of force is said to be Newton, distance is said to be meter, but it is in the form of square, not meter square. So divided by mass into mass is said to be kg square. அப்ப மேல கொண்டு வந்தீங்கன்னா you will be getting the unit. Okay. So ஞாபகம் இல்ல அப்படினாக்கா you can also find using the steps. Okay வா? So இது one of the way. So இது வந்து இப்போ இந்த law என்ன மீனிங் அப்படினு பாத்தீங்கன்னா it is called as Newton's law of gravitation. So இப்போ இந்த gravitation கான்செப்ட்ல நம்ம இந்த லாஸ்ட் சாப்டர்ல படிச்சோம்ல third law. அது இங்க வேலிடா இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? So the m2 வந்து என்ன பண்ணுனா m1 மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். parallel m1 என்ன பண்ணுவாங்க? m2 மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட். அப்ப நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம இங்க கிளாரிஃபை பண்ணியாகணும். What is F21 அப்படினு பாத்தீங்கன்னா it is force on 2 due to 1. So it is called as what அப்படினு பாத்தீங்கன்னா F12. So now what is F21? ரிவர்ஸ் வந்து பார்க்கணும் நம்ம. ரைட். இப்போ இங்க இந்த ரிவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா it is nothing but force on 1 due to 2. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சா போதும். ஓகே. So அப்ப force on 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is f of force on 2 due to 1 என்னன்னு பாத்தீங்கன்னா it is g m1 m2 by distance between them is said to be d square. ஓகே. இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு தெரியும். 1 exert a force na இந்த force எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். That is, this is what f of 21. Okay. So f of 21. Okay. இன்னும் நல்லா பாருங்க. இப்போ 2 exert பண்ற force எந்த டைரக்ஷன்ல இருக்குனா இந்த டைரக்ஷன் f of 1. Okay, f of 1 2. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க. The direction of force is very much important. The f of 21 அப்படின்றது acts towards the graphical model consider பண்ணீங்கன்னா so this is your x axis, x dash axis, y axis and y dash axis. So this is the positive side. அப்போ இந்த force ஓட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா positive. So consider it as equation 1. அதே மாதிரி f of 1 2 it is also g distance mass product of the mass distance between them is same. Okay, now the force is said to be in the negative direction, left hand direction. இங்க இருந்து left. அப்போ it is nothing but what அப்படினு பாத்தீங்கன்னா minus. So this is equation 2. Now you just simply substitute your 1 in your first equation. Sorry, 1 in your second equation. அப்போ substitute பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் என்ன ஆகும் பாருங்க, which implies f of 1 2 is said to be negative of f of 2 1. Okay, f of 1 2 is said to be f of 2 1. So which is nothing but we know that for every action there is equal and opposite reaction. So this is our Newton's third law. ஞாபகம் இருக்கா அந்த law? So this is Newton's third law. அப்ப Newton's third law is valid in case of Newton's law of gravitation. இதை நீங்க ஃபர்தரா எழுதுனீங்கன்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா f of 1 2 plus f of 2 1 is said to be 0. What does this equation means அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரிசல்டன்ட் என்ன ஆகும்? அப்பனா இந்த சிஸ்டம் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இம்பாக்ட் என்ன மூவே ஆகாது, ஆனா ஒரு பேலன்ஸா இருக்கும். இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா the state is called as equilibrium state. Equilibrium state, that is what அப்படினு பாத்தீங்கன்னா rest state, அதாவது balanced state. Equilibrium state அப்படினு சொல்லலாம். இந்த வேர்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. It is called as balanced state. Okay, the equation kind of meaning is said to be balanced state. So some important points to be noted. Note in போட்டுங்க. Okay, some importance point to be noted. So நம்ம ஆடியோ உங்களுக்கு சொன்ன மாதிரி first point என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்கா it is nothing but a force of attraction. It is not a repulsive force. அப்ப force is said to be attractive. Only attractive force. Okay, attractive force only. அப்ப gravitational force is nothing but simply
an attractive force. It is not a repulsive force. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் the force of attraction repulsion concept attractive force is represented as negative and repulsive force is represented as positive. அப்ப attractive னா அந்த force ஓட ரிசல்ட் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சைடுல இருக்கும். ஸோ இது பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னாக்கா when F is said to be negative, it is called as attractive force. Attractive force. அதே மாதிரி when F is said to be positive, it is called as repulsive force. ஸோ நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நத்திங் பட் மேக்னட்டிசம்லாம் படிக்கிறீங்க இல்லை, அங்க ரெண்டு மேக்னெட் நடுவுல இருக்க ஃபோர்ஸ் வந்து எதிர் அட்ராக்டிவா இருக்கலாம் இல்ல அப்படின்னாக்கா ரிப்பல்சிவா இருக்கலாம். அந்த அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சயின்ஸ் வச்சு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சார்ஜஸ் ரெண்டு சார்ஜஸ் நடுவுல இருக்க ஃபோர்ஸ், பட் கிராவிடேஷன் ஒன்லி அட்ராக்டிவ் அப்படின்னும் போது வில் பி கெட்டிங் த சைன் அஸ் நெகட்டிவ். ஓகே, நான் இதை வேணா சார்ஜில் வேணா உங்களுக்கு சொல்றேன் என்னன்ட்டு. ஜஸ்ட் கன்சிடர் டூ ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் வச்சுங்களேன். there is an electron and then there is a proton. Charge of an electron is said to be positive E and charge of an electron negative E, positive E. இங்க நீங்க force of attraction gravitational force வந்து between two masses எடுத்த மாதிரி அங்க between two charges. அப்ப between two charges அப்படின்னா you have to product the charge. E into E வந்து E square ஆகும். Minus into plus will be what? Minus. அப்ப attractive force will result in minus. சரி, ஓகே, ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இன்னொன்னு எலக்ட்ரான் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் will be what? அப்போ லைட் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரிப்பல் ஆகும். அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்னது? பாசிட்டிவ்ல. இப்போ ரெண்டுமே புரோட்டானா இருந்தா கூட E E அப்படின்னு எடுத்துங்க. Plus into plus will be what? Again two protons will repulse each other. So whatever it is, attractive force should be expressed in positive. Repulsive force repulsive force should be expressed in positive. Attractive force should be expressed in negative. Okay. So அதே மாதிரி அட்டாமிக் ஸ்கேல்ஸ் நான் சொல்லிட்டேன். அட்டாமிக் ஸ்கேல்ஸ் இந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரான் நடுவில் ரெண்டு புரோட்டான் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் நடுவில் இந்த மாதிரி அட்டாமிக் ஸ்கேல்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். தட் இஸ் லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல ரெண்டு பிளானட் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாருக்கு ஒரு பிளானட் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு பிளானட்டுக்கு ஒரு சேட்டலைட்னா நம்ம என்ன சொல்றோம்? there are two types, natural and artificial satellite. Natural satellite நமக்கு பாத்தீங்கன்னா மூணு, ஆர்டிஃபிஷியல் நம்மளா லான்ச் பண்றோம்ல சில சேட்டலைட்ஸ், அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் தான். இப்போ அந்த மாதிரி இருக்க எல்லா ஸ்கேலிங்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த லாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன லா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் said to be universal law. So it is said to be universal law. அதே மாதிரி this law obeys Newton's third law. அதுக்கு என்ன மீனிங் நம்ம பார்த்துறோம். There will be force of attraction, two equal opposite forces exist in a equilibrium state. So that is a meaning. So and then you want to know the value, G or value once நான் எழுதுறேன் திரும்ப பார்த்தீங்கன்னா it is 6.67 into 10 to the power of -11 Newton meter square minus 2. Super. இந்த ரிசல்ட்டும் ப்ராப்பரா ஞாபகம் வச்சு. Okay. So these are all important points. Okay. இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். What is the force of attraction between a Mars and the Earth system? Okay. Now the system is said to be Mars and Earth system. அப்ப இந்த Mars and Earth system நடுவுல இருக்க force of attraction நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? So just consider Earth. Okay. And then there is a Mars. மேல வந்து இந்த Mars இருக்கிறத அஸ்யூம் பண்ணுங்க. Okay. நம்ம M1 M2 னு சொல்றோம்ல, just for convenience Earthன்றது ரொம்ப பெருசு. So we will give a different terminology. So mass of the Earth is said to be capital M. Mass of the object is said to be small m. நீங்க ஒரு M1 M2 இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். Okay. Okay. அதே மாதிரி நம்ம distance இன்னொன்னு இந்த பாயிண்ட் இங்க ஒன்னு விட்டு பாத்தீங்கன்னா this is also important point. That is distance should be calculated. Distance should be calculated between their centers. Okay, between their centers. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா this is a sphere, another sphere அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த ஸ்பியர் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் எடுக்கணும். It is not between these two states.
அந்த ஆப்ஜெக்ட் வெளில இருக்கிறது கிடையாது, சென்டர் டு சென்டர், அது மாதிரி கேப்ல பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து Earthோட சென்டர்லேருந்து மாஸோட சென்டருக்கு டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் தட் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் டு எட்ஜ் ஆஃப் த எர்த்? ரேடியஸ். இது ரேடியஸா? இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது இல்லை, அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக. லெட் அஸ் அஸ்யூம் தட் இட் ஹாஸ் டி. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னு எடுத்துக்கலாம். பட் ஃபார் கன்வீனியன்ஸ் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட்? ஆர். இது என்னென்ன கேஸ்ன்னு புரியுதா? நான் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட நியூமரிக்கல் வேல்யூ எழுதுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது 6400 கிலோமீட்டர். ஓகே, 6400 கிலோமீட்டர். நம்ம ஆப்ஜெக்டோட சைஸ் என்னவா இருக்கும்? இப்போ என்னோட சைஸ் நான் தான் அந்த ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. எர்த்தில் நான் நிற்கிறேன். எவ்வளோ ஹைட் நான் நிற்பேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் என்னுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஃபீட் இருக்கும். 5.5 ஃபீட் எங்கே இருக்குது? சரி, அப்ராக்சிமேட்டாக 2 மீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. நான் வேண்டாம், வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு 2 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. எர்த்தோடைய ரேடியஸ் வந்து 6400 கிலோமீட்டர். ரேஷியோ எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சின்ன குவான்டிட்டியாக இருக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த். அண்ட் கன்சிடர் த கேஸ். ஓகே, புரியுதான்னு பாருங்க. டிஃபரன்ஸ் எதாவது புரியுதா? டி ஏன்னா டி வந்து ஆர் நெட். டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த மாஸ் டு சென்டர் ஆஃப் த எர்த். பட் ஃபார் திஸ் கேஸ் ஐம் ஜஸ்ட் கன்சிடரிங் இட் அஸ் ஆர். ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த் 6400 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த surface of the earth to that object is only 2 meter. 2 meter எங்க இருக்கு? 6400 கிலோமீட்டர் எங்க இருக்கு? அப்ப அந்த கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நெக்லிஜிபிள் சொல்லி as it as 0.000 சின்னது, அதனால விட்டுனா அதை ஈக்குவல் டு ஆர் நெட். அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் அப்படின்னு வரும். பட் லாஜிக்கலா இது வரைக்கும் தான், ஆனா அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குனால we are just leaving. That is because of ஏன் இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா because d is very very smaller than that of what? r. ஸோ அப்போ அதோடைய ரிசல்ட் தான் அப்படி எழுதுறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் வரும். இப்போ நம்ம நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் வரும். தட் இஸ் we know that F is equals to G m1 m2 by d square, distance of separation. Okay, so now the force is nothing but F is equals to G. m1 is the mass of the earth. It is nothing but what? Capital M, and then capital M and small m divided by r square. D வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா it is nothing but radius, capital R. So it is capital R square. Okay, so capital R square. So now just consider this equation as 1. Because the mass and earth system by the impact of gravity exerted by the earth, the mass will experience the force. Meaning according to Newton's second law. Okay, so according to Newton's second law, so you have learned that force results in acceleration. That is nothing but F is equals to ma. Now this acceleration is caused due to gravity, so we have to represent the factor by the term called g. So now the equation can be replaced as which implies that F is equals to mass times gravity. Now you consider your equation as 2. Okay, so this force is also gravitational force. This force results in acceleration. That acceleration is due to gravity. Okay, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். So therefore mg is equals to capital G capital M small m divided by r square. Okay, this m and this m getting cancelled. We will be getting the result as G capital M by r square. So this g is said to be acceleration due to gravity. You know, the acceleration is caused by gravity, so this is nothing but what? Acceleration due to gravity. This equation is valid only on the surface of the earth. Nalla notice pannunga, this equation whatever I have mentioned here, okay, valid, your important point is valid only on the surface of the earth. Not on any other positions. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் எப்போ உங்களுக்கு வேலிடா இருக்குன்னாக்கா சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இப்போ நம்ம அசம்ப்ஷன் கரெக்ட். ஏன் நான் சொல்றேன், நீங்க வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க, டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்? ஆரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது இன்னும் அதிகமாயிட்டே போனா அது ஆரோட வேல்யூ மாறும், அதை விட்டுருங்க.
டிஸ்டன்ஸ் அதிகப்பட்டனா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? அப்போ வேற தானே, ஆக்சிலரேஷன் வேற தானே. So that is the case. அதே மாதிரி இப்போ the surface ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is we know the result as G is said to be what? We know that it is 6.67 into 10 to the power negative 11. It is Newton meter square kg minus 2. So I have mentioned here radius of the earth is said to be 6400 km. அப்போ நம்ம அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா it is 6.4 into 10 to the power minus 6 meter, sorry plus 6 meter. கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர்னு வரும், 1000 மீட்டர்னு வரும். 1000 20 இது how many zero? 5 zeros. நான் யூஸ்வலாக நீங்கள் ரேஞ்சிங் பார்த்துருப்பீங்க 64 டபுள் டிஜிட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், சிங்கிள் டிஜிட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் நம்ம அங்கே பிளேஸ் பண்ணால் 0 ரைஸ் பண்ண போகிறோம். So it is 10 to the power plus 6. Again mass of the earth is said to be m is approximately equal to, or it is 5 into 10 to the power of 24 kg. இந்த எல்லா ரிசல்ட்டும் நீங்க இந்த above equation substitute பண்ணீங்கன்னா you will be getting the value of acceleration due to gravity on the surface of the earth as g equal to 9.8 meters per second square. So remember this result, it is a very important result we will be using throughout the chapter. Last அந்த g ஓட வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம், that is g is equals to no value இல்ல expression gm time m by r square. நான் இந்த எக்ஸ்பிரஷன் சர்ஃபேஸ்ல மட்டும் தான் வந்து வேலிடா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே சர்ஃபேஸ்ல இருந்து அந்த சிஸ்டமை மேலே கொஞ்சம் கொண்டு போறீங்க, இல்ல எர்த்துக்குள்ள பள்ளம் வந்துட்டு கீழே கொண்டு போறீங்க. இப்போ அதே மாதிரி ஒரே கிராவிட்டி வேல்யூ தான் இருக்குமா, 9.8 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஒன்ட் பி, there will be variation. அந்த வேரியேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்ற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா acceleration due to gravity at some height but above the surface, வச்சுங்க above the surface. Okay, above the surface na நீங்க கொஞ்சம் height மேல கொண்டு போறீங்க. So how will be the diagrams looks, or what will be the case அப்படினு பாத்தீங்கன்னா, you just consider earth, இங்க இருந்து இதோட ரேடியஸ் வந்து நம்ம r அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சிஸ்டம் வந்து மோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்ச கேஸ் தான். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாசம் மேல கொண்டு போயிட்டீங்க, அப்போ சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு ஹைட் கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா இங்க இருந்து எவ்வளவு ஹைட் கொண்டு போயிட்டீங்கன்னா h ஹைட் கொண்டு போயிட்டீங்க. ஓகே, அப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா r டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் இந்த சென்டர்ல இருந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா r plus h. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் will be r plus h. ஓகே, ரொம்ப ஃபண்டமெண்டலா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. டெரிவேஷன்லாம் 9th வரை நம்ம படிக்கல, புரியாதெல்லாம் கிடையாது. சிம்பிளா அவன் கொடுத்துருக்க விஷயத்த தனித்தனியாக பிரிச்சு படிச்சீங்கன்னே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ என்னன்றதை பிளைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் சர்ஃபேஸ்ல இருந்திருக்கேன், மாஸ் வந்து நான் அந்த மாசம் அங்கே சர்ஃபேஸா வச்சிருந்தேன். இப்போ என்னோட எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்தீங்கன்னா g m capital M divided by r square. So this is our first equation. இப்போ நம்ம இங்க கொண்டு போயிட்டோம்ல. Now what is the distance அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is simply r plus h. Just for convenience I will be giving a suffix here g of h. அப்படின்னா என்ன, gravity at some height. இது வெறும் g னா gravity at the surface, g of h னாக்கா gravity above the height. அப்போ it is nothing but g capital M divided by r plus h the whole square. So this is our second equation. Simply divide these two equations and solve them. Okay, how to solve these two equations அப்படினு பாத்தீங்கன்னா g h divided by g is said to be, it is gm divided by r plus h the whole square divided by gm by r square. So your gm will be getting cancelled then common factors. இது எல்லாமே reciprocal ஆகும், ஏன்னா இது டிவைட்ல இருக்கு, இதுவும் டிவைட்ல இருக்கு. So you will be getting the result as r square plus r plus h the whole square. So you will be getting 1 by h square plus 2h r. வேணாம், எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பான்ஷன் தெரியும், a plus b the whole square. எக்ஸ்பாண்ட் பண்ணாது. நான் இங்கே சின்ன ஒரு 2 எக்ஸ்ட்ரா டாபிக் சொல்றேன், இப்போ அது ரொம்ப பிளைண்டா இருக்கும், பட் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க 11th வந்து ஃபர்தர் டெப்தா வந்து படிப்பீங்க. ஓகே, என்னன்னு சொல்றேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஐம் ஜஸ்ட் சிம்பிளிஃபைங் தி எக்ஸ்பிரஷன். ஆர் ஸ்கொயரை நான் வெளில எடுத்துறேன், இந்த பிராக்கெட்ல இருந்து ஆர் ஸ்கொயர் வெளில எடுத்துட்டுனா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஆர், ஐ மீன் ஒன்னா, ஏன்னா ஆர் அங்கே எடுக்கணும்னா சேர்த்து அது ஸ்கொயரும் சேர்த்தா எடுக்க முடியும். இப்போ இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா h by r the I mean h by r the whole square. Now these two expressions or quantities getting cancelled. So உங்களோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is nothing but 1 divided by 1 plus h by r the whole square.
Okay. இப்போ இந்த டேர்ம் மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா you will be getting the result as 1 plus h by r power -2. You know the factor. இது எப்படி பண்ணணும்னா தெரியும். So that is what is our left hand side is gh by g. Let the equation be intermediate result 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க கன்வீனியன்ஸ் நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஹைட் அப்படின்றது let us assume that ஒரு 100 மீட்டர் இல்ல ஒரு 100 கிலோமீட்டரே கொண்டு போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 கிலோமீட்டர் ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர் தான் எங்கேயோ போயிடும். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கொண்டு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நீங்க கொண்டு போறீங்க. ரேடியஸ் என்றது 6400 கிலோமீட்டர். 20 by 6400 என்ன ஆன்சர் வரும்? 6400. ஏன்னா இங்க டிவிஷன் இருக்குல்ல, h by r ஃபேக்டர் இருக்குல்ல. 1 by 320. Some 0.0 அப்படின்னா வரும் ரிசல்ட். நெக்லிஜிபிளா இருக்கா? சின்ன குவாண்டிட்டி. அப்புறம் என்ன கன்க்ளூட் பண்ணானா from this result h is very less than that of r, so therefore h by r is also very less than that of what? 1. கரெக்ட்டா? less than that of 1. அப்ப நம்ம என்ன அப்படினு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கா? ரெண்டு டேர்ம் இருக்குல. so it is called as a mononomial term. இந்த மாதிரி ஹையர் இந்த மாதிரி ரேஷியோ கம்மியா இருந்ததுன்னா இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதோட ஹையர் பவர்ஸை நம்மளால நெக்லெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா. so what is the idea அப்படின்னு பாத்தீங்கன்னா let us consider two terms, that is monomial binomial terms எடுத்துங்க. ஒரு சிங்கிள் டேர்ம் இருந்தா மோனோமியல் சொல்லணும், ரெண்டு டேர்ம் இருக்கும்போது பைனாமியல். டூ டேர்ம்ஸ் அத இதோட பவர் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். 1 இருந்தனா it is simply 1 plus x. 2 இருந்தனா 1 square plus x square plus 2 into 1 into x, that is 3 இருந்தனா a plus b the whole cube. 4 இருந்தனா a plus b the whole to the power 4. என்ன இருந்தனா சால்வ் பண்ண முடியாது. அப்ப அந்த எக்ஸ்பான்ஷன் என்னவா இருக்கும் அப்படினா it is a long expansion. பட் இந்த மாதிரி அப்ராக்ஸிமேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா the result is also equals to 1 plus nx. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா the formula named as binomial expansion. So binomial expansion. அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன அப்ராக்ஸிமேஷன் வந்து பண்றோம். இப்போ இந்த லாஜிக்கை நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன ஆகுது பாருங்களேன். 1 இங்க என்ன என்னது -2. x என்றது பாத்தீங்கன்னா h by r. So you will be getting the result. So gh நான் இந்த டேர்ம் இங்க கொண்டு வந்துறேன். It is g times of 1 2 times of h by r. And the factor உள்ள just multiply it. So this is your expansion. அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு at particular height. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்போ வேலிட்? இந்த ஈக்குவேஷன் எப்போ வேலிட் அப்படினு பாத்தீங்கன்னா only above the surface of the earth but less than 5%. Okay, this equation valid only height h is no that is h is above the surface of course, but that h is less than 5%. less than 5%. what if more than 5%? அப்ப less than 5% னா என்ன அர்த்தம் அப்படினு பாருங்க. less than 5% க்கு நம்மளோட ரேடியஸ் வந்து 6400 கிலோமீட்டர்ல less than 5% of r. ஓகேவா? 5% of r. 6400 கிலோமீட்டர்ன்றது ரேடியஸ். இதுல 5% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அந்த 5% of r அப்படின்றது 5% of r அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it is 320 kilometers. அப்ப அந்த 320 கிலோமீட்டர் நீங்க மேல கொண்டு போனீங்கன்னா you will be I mean this equation is not valid. எரர் வரும் அந்த ரிசல்ட். அப்ப நீங்க என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா சிம்பிளி இந்த ஈக்குவேஷன் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஓகே சரி. என்ன 320 அதிகமா இல்ல 320 விட அதிகமா மேல போகும்போது 5% விட நீங்க அதிகமா மேல போனீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து வேல்யூ தப்பா காமிக்கும், எரர் இருக்கும். so you have to use this expression, simple equation, that is this equation gh is nothing but gm divided by r plus h the whole square. This equation is valid. Okay, this equation is valid above h is above 5% of r. Above 5% of r inga less than 5% of r. So you have to remember these two cases. Okay, less than 5% use பண்ணாதீங்க. சரியா? யூஸ் பண்ணாதீங்க. நான் ரீசன் சொல்றேன். ஓகே சார், அதாவது சர்ஃபேஸ் மேலே இருந்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. h0 கரெக்ட் தான், பண்ணலாம். சர்ஃபேஸ் மேலே இருந்தனா
இதே ஏன் கான்ஸ்டன்டா கொடுக்கல? சரி, ஆக்சுவலா எப்பவுமே ஈக்குவேஷன் நிறைய டேர்ம்ஸ் வரும்போது அதை பேஸா கொடுத்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அரைஸ் ஆகும். இப்போ நான் இங்க சர்ஃபேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஃபைன் பண்ணேன். இந்த ப்ராப்ளம் முன்னாடி இங்க ப்ராப்ளம் வருது பாருங்க, சர்ஃபேஸ்ல டிஃபைன் பண்ணேன். அப்போ நான் எப்படி அங்க ஒரு ஹெச் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது? ஹெச் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண முடியும். ஹெச் இல்லாம நான் எப்படி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண முடியும்? ஸோ அதனால தான் தட் இஸ் ரீசன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் இல்லை, தட் இஸ் இங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் acceleration due to gravity at the above the surface of the earth. What if it is below? That is acceleration due to gravity. Acceleration so below the surface of the earth. What if? No. How to arrive equation same as the top? எப்படி இந்த ரிசல்ட்டை கொண்டு வருது? கான்செப்டுவலைஸ் வேற ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். டயக்ராமே கொஞ்சம் பெருசா வருது பாருங்க. So just consider Earth. Initially we are at this position. நான் டாட் பண்ணிக்கிறேன். This is some mass. This is mass. இங்க இருந்து சென்டர்ல இருந்து ரேடியஸ் வந்து r அஸ்யூம் பண்ணுங்க. நீங்க வந்து மேல இருந்து இங்க இருந்து இந்த பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. எவ்வளவு தூரம் டெப்த் வந்துட்டீங்கன்னா d டெப்த்துக்கு வந்துட்டீங்க. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? சூப்பர். அப்ப இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, this is r minus b. லாஜிக்கலா புரியுதா? So what is the gravity at the surface? It is gm by r square. So this is the gravity at the surface. Below போனீங்கன்னா நல்லா பாருங்க, இங்க இருந்து நீங்க எர்த் வரையணும். அங்க இருக்கிற மாஸ் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த மாஸ் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு வெளியில இருக்க மாஸ் என்ன ஆகாது, கிராவிட்டி ரெஸ்பான்சிபிளா இருக்காது, நெக்லெக்ட் பண்ணணும். அப்ப அந்த நியூ மாஸை நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்ப அந்த m dash என்ன கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த மாஸ் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதை சொல்ல முடியும். ஸோ ஹவு டு கால்குலேட் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் an earth, it has some density rho அப்படின்னு வச்சுக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் earth, டென்சிட்டி வந்து யூனிஃபார்ம், மாஸ் இஸ் நாட். மாஸ் இஸ் வந்து மாஸோடைய அந்த ரீஜன் இருக்க குவான்டிட்டி வந்து சேம் கிடையாது. ஓகே, எல்லா இடத்துலையும் ஒரே மாஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஒன்னா இருக்குமே தவிர மாஸ் ஒன்னா இருக்காது. அப்போ டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட். நம்ம மேபி டென்சிட்டி ஆஃப் த density of earth before is also equals to density after. And before after na ஒண்ணும் இல்ல, இந்த பிஃபோர்ன்றது டோட்டல் இனிஷியலி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா ஃபைனல். ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் புரியல அப்படின்னாக்கா யூ ஜஸ்ட் ரைட் டென்சிட்டி இனிஷியல் is equals to density at every point. அதனால density initial and final case are said to be equal. நமக்கு தெரியும் density is nothing but what அப்படின்னு படிச்சிருப்பீங்க. density equal to mass divided by volume. இதெல்லாம் படிச்சிருக்கீங்க lower classல. So same factor if you use here அப்படின்னா density is said to be mass divided by volume is said to be 4/3 pi r cube. ஏன் நான் 4/3 pi r cube யூஸ் பண்ணா, since earth is said to be a spherical object, spherical, அப்போ spherical factor கான result இங்க எழுதும். That is which is equals to, here the mass is said to be what, m dash, and what is the radius அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 4/3 pi r cube போடக்கூடாது, super, r minus d. So it is r minus d the whole cube. Initial and final density are equal. That is நம்மளுடைய சிஸ்டம் வந்து சர்ஃபேஸ் மேல இருந்தப்பையும் சர்ஃபேஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஈக்குவலா இருக்கு. ஆனா மாஸோடைய குவான்டிட்டி என்ன ஆயிடுது, அந்த ரீஜனுக்கான மாஸ் மட்டும் தான் ரெஸ்பெக்டிவ் ஃபேக்டர். அப்ப அந்த மாஸ் மட்டும் தானே உங்களுக்கு ஃபோர்ஸை காஸ் பண்ணும். அப்ப therefore அந்த மாஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, so from this equation this 4/3 and pi and 4/3 and pi getting cancelled, common factor இருக்கு ரெண்டு பக்கம் டினாமினேட்டர்ல getting cancel ஆயிடுச்சுன்னா what will be the result அப்படின்னு பாத்தீங்கன்னா it is nothing but m divided by r cube is equals to m dash divided by r minus d the whole cube. We got some result. Okay va? So you just rearrange the equation. That is what is m dash அப்படினு பாத்தீங்கன்னா it is m into r minus d the whole cube by r cube. Name the equation as we have given some notions, right? ஒன்னு கொடுத்திருக்குமா, maybe just for convenience நம்ம என்ன பண்ணலாம், equation 2 அப்படி எடுத்துங்க. Now what is the gravity value? G ஓட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா G is said to be G m dash by r minus d the
whole square, and then for convenience I am giving that it is g of d. Now you just name the equation as 3. Now simply substitute your 2 in our third equation 3. So instead of this m dash I can substitute this factor, that is gd is said to be g as g, m as m, r minus d the whole cube divided by இங்க already r minus d the whole square இருக்கு, இந்த factor இருக்க r cube வந்து என்ன ஆயிடும் இங்க, I will be getting the result. Now see this whole and then this factor getting cancelled. கரெக்ட்டா? ரெண்டு இருக்கு அங்க மூணு இருக்கு, cancel ஆச்சா மீதி ஒன்னு இருக்கு, that is gm r minus d by r square, r cube r cube. என்ன remaining இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா it is r minus d will be the one factor, remaining r cube will be the another factor. You just simply name the equation as equation number 4. Now you simply divide the equation 4 divided by what is the result? First result. ஏன்னா with respect to surface நம்ம depth with respect to surface தான் பார்க்கணும், height with respect to surface தான் பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா that is gd divided by g is said to be it is gm r minus d by r cube divided by gm by r square. So this gm and gm getting cancelled, this r square and r cube la the r factor மட்டும் remaining இருக்கும். So what will be the remaining factors அப்படினு பாத்தீங்கன்னா it is gd and this I'm just cross multiplying this term here. Okay, so it is g into d divided by r. So you have any doubt or not? இப்போ இந்த ஃபேக்டர் நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உள்ள ஜஸ்ட் சால்வ் பண்ணிடுங்க, இல்ல காமனா r எடுத்து கூட கேன்சல் பண்ணுங்க. So if I took r as a common factor I will be getting doubt gettingல follow பண்ண முடியுதா? Super. So it is 1 minus d divided by r whole divided by r getting cancelled. What will be the remaining factors? gd equal to g into 1 minus d by r. So this is the result. Okay, so this is a result. Okay, இதுல என்ன ஞாபகம் வச்சுங்க, height நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது distance அதிகப்படுத்துறீங்க, அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா force வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கம்மியாகும். இங்க என்ன ஆகும், force increase ஆகும். புரியுதா? லாஜிக் புரியுதா? ஏன்னா center of the earth to center of the system வந்து gets reduces, அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா force will be increases. இப்போ நம்ம இந்த மூணு அவுட்புட் இருக்குல்ல, இது நான் எழுதல பாத்தீங்களா, meaning this is need to be what is that? Acceleration due to gravity below the surface. Acceleration due to gravity below the surface of earth. Below the surface of the earth. இப்போ இந்த மூணு ரிசல்ட்டையும் டேப்லெட் பண்ணா we can draw a graph. Okay, மூணு ரிசல்ட் டேப்லெட் பண்ணும்போது we can draw a graph. என்ன மாதிரியான graph அப்ரோச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல என்ன ஆச்சு, அவுட்ல என்ன ஆச்சு, டெப்த்ல என்ன ஆச்சு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம g அப்படின்றத சிம்பிளி எழுதுவோம். g இந்த மூணு ரிசல்ட் பாருங்க, ரிசல்ட்ஸ்னு போட்டுங்க. சோ ரிசல்ட்ஸ் நம்ம என்ன வந்து இன்ஃபர் பண்றோம் அப்படின்றதா ரிசல்ட்ஸ். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா g நம்ம என்ன சொல்றோம், at the surface of the earth. g வந்து சர்ஃபேஸ்ல இருக்கு, அப்ப அது ரெஃபரன்ஸ். அப்ப நீங்க அந்த ரெஃபரன்ஸ் வந்து எய்தர் மேல போலாம், இந்த ரெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், கீழே போலாம். அப்ப செகண்ட் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா g of h என்றது at some height or above the surface what surface அப்படினா earth தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, above the surface. third result என்னன்னு பாத்தீங்கன்னா gd is below the surface. okay, below the surface. அப்போ above the surface ரெஃபரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா height surface ரெஃபரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா above the surface போகும்போது என்ன ஆகுது, height increase ஆகுது, force என்ன ஆகுது, decreases. force decreases னா ஆட்டோமேட்டிக்கா g வந்து என்ன ஆகுதுனாக்கா decreases. அப்போ இந்த gh என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா it is decreases. அதே மாதிரி gd என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா increases. ஏன் இது increases அப்படின்னு எழுதுறோம், சென்டர் கிட்ட போகும்போது அப்ரோச் ஆகுது. சூப்பர். சென்டர் கிட்ட போகும்போது inversely indirectly சொல்றது, inversely proportional to that of distance. அப்ப நம்ம graph plot பண்ணீங்கன்னா you will be getting the graph distance versus g graph. g இது வந்து என்ன பாத்தீங்கன்னா d ஜெனரலா டிஸ்டன்ஸ் னு போடுறேன், அந்த டிஸ்டன்ஸ். let us consider here வந்து நம்ம earth இருக்குதா அஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, நான் இங்க வந்து இந்த மாதிரி கிராஃப்ல வரைய கூடாது, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும்ன்றது ஒரு சின்ன ஃபார்மட்டுக்காக தான் நான் வரையறேன். ஓகே, சோ இப்போ இந்த சென்டர்ல இருந்து இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த், அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரேடியஸ் எடுத்துக்கலாமா? சோ இந்த டிஸ்டன்ஸ் நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன், தட் இஸ் our distance d equal to r at this point.
ஓகே அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா குறையுதா, குறையுது இல்லை, ஹச் பொறுத்து குறையுது. இன்வெர்ஸ் வேரியேஷன், தட் இஸ் இட் டிக்ரீசஸ். இன்வெர்ஸ் வேரியேஷன் குறைந்துட்டே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ், டெப்த் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ டெப்த் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா இட் இன்க்ரீசஸ். அப்போ யூ கேன் சே தட் திஸ் இஸ் அவுட் சைட் அண்ட் திஸ் இஸ் இன்சைட் அண்ட் திஸ் லைன் is said to be at surface. புரியுதா? இந்த மூணு விஷயம் அங்கே கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணிடுது. புரியுதா? distance versus gravity. Okay, so this is a case. Now what if at the center, what if at the center போனீங்கன்னா d ஓட வேல்யூ என்ன? g மேல இருந்து பாருங்க, இது வந்து சர்ஃபேஸ், இங்க இருந்து சர்ஃபேஸ். ஓகேவா? மாஸ் இங்க தான் இருக்கு. இங்க இருந்து சென்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பீங்க? d equal to r டிராவல் பண்ணிருப்பீங்க. now what will be the result அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now so gd is equals to g times of 1 minus d by r. இது ஜெனரல் ரிசல்ட். 1 minus d by r is ஜெனரல் ரிசல்ட். so அப்ப இந்த d க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா r, ஏன்னா because d is equals to r. if these two factors getting cancelled, you'll be getting the result as 1. 1 minus 1 will be 0. so at gravity at the இந்த சென்டருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படி, I mean gd அப்படியே இருக்கோ, இந்த சென்டருக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 0.0 எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம ஆரிஜின் வந்து இந்த இடத்துல o ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆர் நான் just for convenience I will write here at center, g at center is said to be 0. ஞாபகம் வச்சுங்க கேஸ் இது. ஓகே, g at the center is said to be 0. ஓகே, இதுதான் எல்லாமே. அந்த கிராவிட்டி வந்து சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும், ஹைட்ல போனா என்ன ஆகும், டெப்த் போனா என்ன ஆகும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? So next topic is Kepler's law. Kepler's law ஆக்சுவலா வந்து ரெண்டு சிஸ்டம் நடுவில் இருக்க மாஸை, ஐ மீன் ரெண்டு சிஸ்டமோட மாஸ் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் வச்சு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து எர்த் மாஸ் சிஸ்டம், அப்புறம் கிராவிட்டி, ஹைட், இந்த மாதிரி சில கேசஸ் தான் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் கிராவிடேஷனல் புல்னால மூவ் ஆகும் போது அந்த சிஸ்டமோடைய மோஷனை எக்ஸ்பிளைன் பண்றது யாரு? நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுற சிஸ்டம் நீங்க 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. யூ நோ தி ரிலேஷன்ஸ், ஞாபகம் இருக்கா? v equal to u plus s equal to okay, v square minus s square is equal to 2as. Okay, so we know the 3 equations which describes the objects when moves in a straight line. What if an object moves under gravitational pull? What are the equation governs the motion? Those laws are called as what? Kepler's law. புரியுதா? அப்ப ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த மோஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதே அந்த கிராவிடேஷனல் புல்லோட இம்பாக்ட்னால மூவ் ஆகும்போது ஸோ வாட் இஸ் ஐடியா? ஸோ ஃபர்ஸ்ட் லா, அதுல வந்து 3 லா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா இஸ் கால்ட் as law of orbit. ஓகே, law of orbit. What is the idea of law of orbit அப்படின்னு பாத்தீங்கன்னா, so you know that ஒரு சிஸ்டம், ஐ மீன் மேக்னெட் கிட்ட இருக்கும்போது என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக ஃபீல் பண்றீங்க. மேக்னெட்டை நீங்க எட்ட கொண்டு போகும்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கம்மியாக ஃபீல் பண்றீங்க. இந்த சினாரியோ, இந்த அனலாஜிக்கல நம்ம ஒரு பிளானட்டோட கான்செப்ட் கொண்டு போவோம். பிளானட்ஸ் உங்களுக்கு ஸ்கூல்ல லோவர் கிளாஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, பிளானட்ஸ் ரிவால்வ் இன் சர்க்குலர் பாத், பட் பிளானட்ஸ் ஆக்சுவலி ரிவால்வ் இன் எலிப்டிக்கல் பாத். அப்படின்னா என்னன்னா, பிளானட் அந்த இன்னொரு பிளானட் பக்கத்துல வரும்போது, நம்ம இன்னொரு பிளானட்னு சொல்லி சன் எடுத்துக்கலாம். ஓகே, சன் தான் சென்டர், நம்ம சென்டர். இப்போ நம்ம சன்னு கிட்ட போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். எலிப்டிக்கல் போது எல்லா பக்கமும் ஒரே ரேடியஸ் இருக்காது, ஞாபகம் இருக்கா? சர்க்கிள் 360 டைரக்ஷன்ல ஒரே ரேடியஸ் இருக்கும், அந்த த்ரூ அவுட் தி பிளேன் வந்து ஒரே டைரக்ஷன் இருக்கும். பட் எலிப்ஸ் அப்படி இருக்காது. சம் டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டர் ஆகும், சம் டிஸ்டன்ஸ் வந்து வைடரா இருக்கும். அப்போ நியரா இருக்க டிஸ்டன்ஸ் நீங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், வைடரா இருக்க டிஸ்டன்ஸ்ல புல் கம்மியா இருக்கும். அப்போ எங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அங்க வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வேற என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகும்போது, நியர் அவேர் ஆகும்போது உங்களுக்கு வெலாசிட்டி வந்து அதிகமாகும். அப்போ அந்த ஆர்பிட் அப்படின்றது வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹவு த ஆர்பிட் லுக்ஸ். கிட்ட எட்ட போகும்போது அந்த ஆர்பிட்டோட ஷேப் என்ன. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இட் இஸ் நதிங் பட் ஷேப் ஆஃப் தி ஆர்பிட். ஷேப் ஆஃப் தி ஆர்பிட். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர், நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்ல
planets revolves in a what kind of path? Elliptical path. So what is an elliptical path? You just consider, so this as your coordinate axis மாதிரி simply consider பண்ணுங்க. Elliptical path உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது சென்டர் பாயிண்ட். நம்ம யூசுவலா சர்க்கிள் சொல்றோமே சென்டர். நீங்க அத நேம் என்ன பண்ணனும்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட் அப்படி நேம் பண்ணணும். எலிப்ஸ்க்கு ரெண்டு ஃபோக்கசிங் பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்க்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் as focus. So ரெண்டு இருக்கிறதுனால we will name it as F1 and then this focus as F2. In any one of the focus, Earth is Sun is situated. So Sun is situated at any one of the focus. நம்மளுடைய சிஸ்டம் வந்து இங்க இருக்கிறது Earth. So Earth is present here. It moves with the velocity. Okay. So there is a distance which is far away from the Sun. This is one distance. If Earth comes here, there will be a distance which is nearer to the Sun. Okay. Upon the distance, variations will be that. So you just assume that nearer distance as R1 and farther distance as R2. So logically, in the distance, distance up and so it is nothing but what? R minimum, and then it is said to be R maximum. Okay. So இது ஆக்சுவலா இன்னொன்னு பாருங்களேன், கிட்ட வரும்போது ஃபோர்ஸ் இழுக்கிறதோட இம்பாக்ட்னால அந்த ஸ்பீட் வந்து இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். கிட்ட வரீங்க இழுக்கும் போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பயங்கரமா புல்ல போகும். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த சந்திராயன் 2ல வந்து லான்ச் பண்றாங்கல்ல, ஃபியூல் நம்ம வந்து கம்மியா தான் வந்து அது கொடுக்குறோம். ஆனா எப்படி அவ்வளோ நாளைக்கு அங்க இருக்குது, அவ்வளோ பெரிய டேங்க் வச்சிருக்கோம். அந்த ஃபியூல் வந்து ஒரு பர்டிகுலர் புஷ்ஷுக்கு தான் ஃபியூல் வந்து ஜென்ரேட் ஆகும். மீதி எல்லாமே கிராவிடேஷனல் புல்லோட இம்பாக்ட் வச்சு நமக்கு வந்து மூவ் பண்ண வைப்பாங்க. அப்ப லாஜிக்கலி என்னன்னா, கிட்ட வரும்போது ஒரு புல் இழுக்குது இல்ல, அப்ப அங்க இருந்து மூவ் பண்ணும்போது ஸ்பீட் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். தட்ஸ் a concept. கிட்ட போகும்போது புல் கம்மியானோடனே இழுக்கிறது கம்மியான, இழுத்து விடும்போது என்ன ஆகுது? ஸ்பீட் கம்மியாகுது. So that is a base idea. அப்போ இந்த இடத்துல இருக்க ஸ்பீடை let us give the velocity as v1. இந்த இடத்துல மூவ் ஆகிற ஸ்பீடை let us give it as v2. அந்த ஸ்பீட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is said to be maximum, and then அந்த பொசிஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா v minimum இருக்கு. பேஸ் ஐடியா. Okay. So these are the factors we have inferred from this concept. Okay. So this is called as law of orbit. அந்த ஆர்பிட்டோட பார்த்து நமக்கு என்னென்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறம் இது ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்போஜி பெரிஜி. நல்ல டிஸ்டன்ஸ்க்கு பேர். டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த farthest distance, closest distance சொல்லிட்டு. farthest distance, closest distance. closest distanceனா அது இருக்கு இந்த டிஸ்டன்ஸ். சன் கிட்ட வர பாயிண்ட். farthest distanceனா far away point. Maybe we will name this point as 1 and this point as 2. அப்ப அந்த point 1 and 2 represent பாயிண்ட்க்கு வந்து சன்னுக்கு அந்த point 2 க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து farthest distance. point 1 க்கு சன்னுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் closest distance. So next law, second law is said to be law of area. என்ன law of area அப்படின்னு பாத்தீங்கன்னா, the concept, the law states that if if a planet orbits சுத்தி வருது around the earth, it swipes out, it moves in two different points. அந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட எலிப்டிக்கல் ஃபோக்கஸ். ஸோ உங்களோட சன் இங்கே இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டீங்க. சன் இங்கே இருக்கு. பிளானட் வந்து இந்த பொசிஷன், பிளானட் இங்கேருந்து மேபி இந்த பொசிஷன் போயிடுச்சு. தட் இஸ் A to Bக்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க. இந்த பர்டிகுலர் பொசிஷன் வந்து என்ன பண்ணனாங்க, C to Dக்கு வந்து மூவ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு இடத்துல மூவ்மெண்ட் நம்ம ட்ரேஸ் பண்றோம். இந்த மூவ்மெண்ட் ட்ரேஸ் பண்ணும்போது இங்க இருந்து அந்த மூவ்மெண்ட் ஸ்வைப் பண்ண ரேடியஸ், ஏரியாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வைப் பண்ண ஏரியாவை எடுத்துக்கலாம். ஏல இருந்து Bக்கு போகும்போது எடுத்துக்கிட்ட ஏரியாவும், Cல இருந்து Dக்கு வரும்போது எடுத்துக்கிட்ட ஏரியாவும் பாருங்க. நீங்க விஷுவல்ஸ் பாருங்க எப்படி இருக்கு. இந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? இங்க இருக்க ஏரியா எப்படி இருக்கு, இங்க இருக்க ஏரியா எப்படி இருக்கு? Okay. So let us consider, I will tell a same, I will tell a case. இங்க இருந்து இங்க போற இடத்துக்கு டைம் t1 சொல்லுங்க. இங்க இருந்து இங்க வரதுக்கு இதான் t2. Let t1 and t2 are equal. Okay. Let us assume that like this. If it takes equal time, surely it will take, or it will swipes equal area. So this is a concept. It will swipes equal area. Equal time எடுத்துச்சுன்னா அங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஏரியா டெஃபினட்டா ஈக்குவல் இருக்கும். அதனால லென்த் அதிகமாகுது. நிலம் நோட்ஸ் பாருங்களேன், ஆர்க் லென்த் அதிகமாகுது. ஆனா அந்த ரேடியஸ் பார்க்க என்ன ஆகுது பாருங்க. ரேடியஸ்னா அந்த டிஸ்டன்ஸ். அப்போ ஒன்னு கம்மியாகி இன்னொன்று அதிகமாகும் போது அந்த டோட்டல் ஃபேக்டர் என்ன ஆகுதுன்னாக்கா
கான்ஸ்டன்டா இருக்கு. நல்லா பாருங்க, இங்க வரும்போது என்ன சொன்னா, இந்த ஸ்பீடோட வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, இதோட இம்பாக்ட்னால எவ்வளவு தூரம் போயிடுச்சு உங்களுக்கு, அந்த C to D இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு. தட் இஸ் கால்ட் as arc length. ஆர்க் லென்த் அதிகமாயிடுச்சு, ஆனா அந்த சென்டருக்கு இந்த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆகுது கம்மியாகுது. அப்போ அந்த ஏரியா என்ன ஆகுது, சிம்பிளி இட் ஹாஸ் சம் ஃபிக்ஸட் வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாகிறதுனால கொஞ்சம் தூரம் தான் டிராவல் பண்ண முடியுது, ஆனா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதோட இம்பாக்ட்னால இந்த ஏரியா இருக்குல்ல, that will be equal. So this is called as law of short longer. That is a concept. Proof இருக்கு, but you will be learning in your 11th standard. அதுக்கு angular momentum ஒரு கான்செப்ட் we will be relating, will be getting some idea there. Okay, so அப்ப law என்னன்னு பாத்தீங்கன்னா, at equal time planet orbits in an equal time, it swipes equal area. Okay, so this is a concept of law of orbit, law of area. So this is a concept, sorry putting them. Okay, this is a concept of law of area. And third law is said to be law of period. Period na time na, law of period. நான் அந்த டைம் இன்னொரு விதமாக கால்குலேட் பண்ண நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லி தரேன். அது கொஞ்சம் இந்த டைமை கால்குலேட் பண்ணுறேன், மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுவோம், அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லி தரேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் பீரியட்னா அந்த டைம் சுற்றி வர்றதுக்கு அது எடுத்துக்கிற டைம் தான். ஓகே, அப்போ அந்த டைம் என்னவா இருக்குன்னா, இட் இஸ் ஆல்சோ an empirical relation. Empirical means we have derived experimentally by a collection of data. Okay, so that is time square. I mean t na time period, instantaneous time கிடையாது, time period. ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஃபுல்லாக இருக்கிற டைம், time period is proportional to that of r cube. r ன்றது radius of the path. அந்த radius அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, மீன் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் சிம்பிளி a radius. ஏன்னா சர்க்கிள் இருந்தால் பரவாயில்ல, அந்த பாத்துக்கு 360 ஆக்டிவ் ஒரே ரேடியஸ் இருக்கும், பட் இட் இஸ் நாட் a radius. It is called as what? மீன் ரேடியஸ். அது ஏன் மீன் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் sum of the values, sum of these distance or a logic. So square of the period is proportional to that of cube of its mean radius. Okay, if the proportionality is removed by the means of constant, it is simply a constant k times r cube. So we'll be getting this result. And the constant அப்படின்றது வந்து எல்லா பிளானட்டுக்குமே ஒரே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா பிளானட்டுக்குமே என்ன இருக்குன்னா ஒரே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆரோட ரிசல்ட் என்ன பாருங்க, r is said to be, that is r1, or it is nothing but what, r minimum plus r maximum by 2. Super, right? மீன் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, it is by 2. அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிச்சு. either you can tell it as r1 plus r2 by 2 and it's r minimum plus r maximum by 2. both are said to be same. So for two planets, how to use this expression அப்படின்னு பார்த்தீங்கன்னா, consider two planets. First planet of time period t1 and mean radius as r1, second planet of time period t2 and mean radius as r2. இப்போ ஒரு பிளானட்டோட ரேடியஸும் ஒரு பிளானட்டோட டைம் இல்லை ரெண்டு பிளானட்டோட ரேடியஸ் தெரியும். இந்த நம்ம அந்த ஒரு பிளானட் நம்ம ரெஃபரன்ஸாக நம்ம எர்த் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எர்த்தை கம்பேர் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can tell. ஓகே, எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா நம்ம எர்த்துக்கு வந்து பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் வந்து 365 days, 1 year தெரியும். இதை கம்பேர் பண்ணி நம்ம எல்லா பிளானட்டுக்கும் என்னன்றதை சொல்ல முடியும். Okay, so how to relate அப்படினு பாத்தீங்கன்னா, it is t1 square equal to k times of r1 cube. It is t2 square equal to k times of r2 cube. If I solve this result, or if I do the mathematics like this, that is t1 cube, t1 square by t2 square equal to r1 cube by r2 cube. போலாமா? Okay, it is t1 square by t2 square equal to r1 cube by r2 cube. ஏன்னா k cancel and common factor. இப்போ நமக்கு செகண்ட் பிளானட்டோட டிஸ்டன்ஸ், அந்த மீன் டிஸ்டன்ஸும் ஃபர்ஸ்ட் பிளானட்டுக்கு நோன். நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளானட் ரெஃபரன்ஸா என்ன பண்ணிருக்கோம், டைம் நமக்கு தெரியும் 1 year சொல்லி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், t2 கால்குலேட் பண்ண முடியும். So from this we can get t2 is said to be, I have to do some calculations. என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but r1, no, it is r2 by r1 the whole cube, r1 by r2 the whole cube times t1 square. Oh, wait, I have to do some variations. இங்க கூட ஸ்கொயர் இருக்கு உங்களுக்கு. அந்த ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறிடும்.
அப்போ you will be getting the result as t by 2. இங்க இருக்க square and square root என்ன cancel ஆயிடும். So you will be using this result. Okay. நீங்க சின்ன ஒரு key point மட்டும் சொல்றேன். What is the distance between center of the sun to center of the earth? It is called as astronomical unit. Simply AU அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So what is 1 AU அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a distance between the sun to the earth. It is nothing but 1.496 into 10 to the power of 15 meters. 10 to the power 15 meters. Our distance there. Okay. Any doubt? புரியுதா? இல்ல புரியலையா? இல்ல உங்க சிரிப்புலாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. இதுவா? இதுதானே? That is இங்க பாருங்க. இப்போ T2 நமக்கு தேவை. I'm just bringing this term here. அந்த ஹோல் அந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு வரணும். இப்போ R2 மேல போய்டும், R1 என்ன ஆயிடும்? கீழே ரெண்டுமே கியூப்ல தானே இருக்கு. So I can put common cube. இந்த T1 ஸ்கொயர் இந்த ப்ராடக்ட் ஆயிடுது அங்க ஆல்ரெடி நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ இந்த T2 ல இருந்து ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போகும்போது I will be doing a square root. Square root ஆச்சுன்னா 3/2 க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அதனால 3/2 ன்னு போட்டாச்சு. ஓகே. T ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் will be what? இப்போ T1 மட்டும் இருக்கும். ஓகே. So வேற ஏதாவது டவுட்? ஓகே, காப்பி பண்ணி